வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையின் உறவுகளில் எந்த உறவு பலம் அல்லது பலவீனம் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெண் ஜாதகமாக இருக்குது அப்படின்னா, தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையோட ஃபேமிலி நல்லபடியாக இருப்பாங்களா, மாமியார், மாமனார், நாத்தனார், அதே மாதிரி கொழுந்தனார், இந்த மாதிரி விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக சுமூகமாக அந்த உறவு போகுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்டேயும் மிங்கிலாக முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும், ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் புகுந்த வீட்டுக்கு போகும்போது. இதே ஆண் ஜாதகமாக இருக்குது அப்படின்னா, நமக்கு சப்போர்ட்டாக மச்சான் இருக்கிறாங்களா, அதாவது மற்ற விஷயத்துக்கெல்லாம் நமக்கு ஹெல்ப்பாக மாமனார் இருப்பாங்களா, இந்த மாதிரிலாம் ஒரு சப்போர்ட்டாக எதிர்பார்க்கக்கூடியது ஒரு ஆண் ஜாதகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறப்போ ஒரு ஒரு விஷயம் நமக்கு ஃபேவரபுளாக முடியுங்கிறப்ப நமக்கு சாதகமான சூழ்நிலை அமைப்பு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி, நம்ம ஒரு உறவுக்குள்ளே போகும்போது அந்த உறவுகள் மத்தியிலையும் சரி, உறவுகள் கூட இருக்கிற மற்ற உறவுகளும் நமக்கு ஒரு ஹெல்ப்பாக இருப்பாங்களா, நன்மையாக இருப்பாங்களா, எல்லா விஷயத்துலேயும் ஒரு சுமூகமான உறவு கொண்டு போவாங்களாங்கிறது எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய தன்மையில் உங்கள் ஜாதகத்திலே மேக்சிமம் கணிக்க முடியும். அது எப்படின்னு பார்க்குறப்ப உங்கள் ஜாதகத்தில் சூரியன் சொல்லக்கூடிய அப்பா கிரகம் மாமனார் அப்படிங்கிற கணக்கு வரும். திருமணத்துக்கு பிறகு மாமனாரும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்லா கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவம் இருக்குது. சூரியன் அப்பாவையும் குறிக்கும், மாமனாரையும் குறிக்கும். சந்திரன் மாமியாரை குறிக்கும், அம்மாவையும் குறிக்கும். வயதானவர்கள் அப்படிங்கிறது, அதாவது அம்மா அப்பா ஸ்தானத்தில். அப்படி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, செவ்வாய் ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் சகோதரரை குறிக்கும், ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் கணவரை குறிக்கும். அடுத்தது புதன் பகவான். புதன்கிறது ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் தங்கையை குறிக்கும். அதே ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் காதல், காதலி, ஆணுக்கும் காதல், காதலி வரும். அதே மாதிரி நண்பர்கள், இது இருபாலருக்கும் பொதுவாக வரும். நண்பர்கள் இந்த உறவையும் குறிக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான். குருங்கிறது குழந்தைகள், பெரியவங்களை மதிக்கிற தன்மை. ஸோ அந்த வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு நமக்கு அந்த உறவு முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் பொதுவாக நம்மளோட குருமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு சொல்லலாம். குழந்தைகள், நம்மளோட குழந்தை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வளர்த்த முடியுமா, நம்ம பேச்சை கேட்குற மாதிரி இருப்போமா. அந்த குழந்தை இப்போ ஒருத்தருக்கு குரு நீசமாக இருக்குது அப்படின்னா, ஒருத்தருக்கு 5ஆம் அதிபதியாக குரு நீசமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு குழந்தை அவங்களுக்கு லேட்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குருதசை நடக்கும்போது ஒரு மிடில் ஏஜில் அந்த ஒரு பையன் பிறக்கிறான், அந்த பையனுக்கு 20 வயசு இருக்குது அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு குருதசை நடக்கும்போது அந்த குரு நீசமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பையன் அவங்க அப்பா பேச்சை கேட்க மாட்டார். ஸோ தன்னுடைய மகன் தான் பேச்சை கேட்க மாட்டார் அப்படிங்கிற சூழ்நிலை எல்லாமே அந்த குரு நீசமாக இருக்கிறனால ஒரு கான்செப்டை நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் குரு நீசமாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தன்னுடைய மகன் தன்னுடைய பேச்சை கேட்குறது அது சாத்தியமில்லாத விஷயங்கிறது ஒரு எதிர்பார்ப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே அங்கே பிரச்சனைகள் இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஸோ குருங்கிறது குழந்தை என்ற உறவை எடுத்துக்கலாம். அடுத்தது சனி பகவான். சனினாலே வயதானவர்கள் அப்படிங்கிற விஷயம். அந்த வீட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா, தாத்தா பாட்டி இருக்கிற, சித்தப்பா பெரியப்பா, இந்த மாதிரி ஆட்களையும் குறிக்கும். ராகு கேது வயதானவர்கள் வரும். பாட்டியோட ஒரு வர்க்கத்தில் வர்றது. கேது பாட்டி வர்க்கம், ராகு தாத்தா வர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை. ஸோ இதெல்லாம் பொதுவாக அந்த காரகத்துவத்தை வச்சு தான் உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எந்தளவுக்கு பலமாக இருக்குது, பலவீனமாக இருக்குது பொறுத்து தான் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு உறவுகள் அந்த மாதிரி ஃபேவரபுளாக உங்களுக்கு வருவாங்க. இல்லை அவங்களால பலவீனம் தான், அவங்களால பிரயோஜனம் இல்லை. நீங்கள் எதிர்பார்க்காமல் நீங்கள் அப்படியே இருக்கிறது நல்லது. எதிர்பார்த்து ஏமாறதை விட எதிர்பார்க்காம நீங்கள் இருந்துக்கிட்டால் பிரச்சனைகள் வராது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அப்போது ஒரு ஜாதகம்னு எடுத்தப்போ நம்ம இது வாழ்க்கை துணைங்கிறப்ப நவாம்சத்தை எடுத்துக்கோங்க. உங்களோட நவாம்சம் தான் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையோட கேரக்டர், வாழ்க்கை துணையோட உறவுகளை பற்றி சொல்லக்கூடியது. உங்கள் ஜாதகத்தையும் பார்க்கணும், உங்கள் நவாம்சத்தையும் பார்க்கணும். அப்போ இந்த ஜாதகத்தில் ஒரு கிரகம் இப்போ உதாரணமாக செவ்வாய் நீசமாக இருக்குது. ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் நீசமாக இருக்குது அப்படின்னா, செவ்வாய் பலகீனமாக இருக்குது அப்படின்னா, இதே நவாம்சத்தில் செவ்வாய் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு உறவு கிரகமும் சரி, இப்போ சூரியன் நீசமாக இருக்குது, அங்கே சூரியன் நவாம்சத்தில் நல்ல நிலைமையில் இருக்குது, ஆட்சி உச்சம் இந்த மாதிரி ஏதோ ஒரு நிலைமையில் இருக்குது, நட்பு வீட்டில் இருக்குது அப்படிங்கிற ஒரு
கான்செப்ட்டில் வரப்போ இங்கே பகை வீட்டில் இருந்து அங்கே நட்பு வீட்டில் இருக்குது, இங்கே நீசமாக இருக்குது, அங்கே நல்லா இருக்குது நவாம்சத்தில் அப்படின்னா, நவாம்சத்தில் என்ன கிரகம் எந்த விஷயத்தை வந்து பெற்றிருக்கோ அதுதான் வந்து உங்களுடைய கிரகத்தோட அமைப்பு பற்றி சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். அப்போ வந்து இங்கே செவ்வாயோ வந்து எந்த கிரகம் இங்கே நீசமாக இருக்கோ உங்கள் ராசியில் இதே நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரகம் வலுவாக இருக்குன்ற அர்த்தம். அப்போ இங்கே நீசத்துக்கு உண்டான ராசியில் இருக்கக்கூடிய நீசத்துக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வந்து செவ்வாயை பார்த்தீங்கன்னா நீசமாக இருக்குது அப்படின்னா அது வந்து பலகீனமாக இருக்குதுன்னு வெளியே பார்க்குறப்போ வந்து தெரியும். வெளி தோற்றத்துக்கு அவர் பலகீனமாக இருப்பார், தைரியம் இல்லாதவராக இருப்பார். ஆனால் வந்து நவாம்சத்தில் நல்ல ஒரு ஆட்சி வீட்டில் இல்லை உச்ச வீட்டில் இல்லை வந்து உங்களோட அதாவது நட்பு வீட்டில் இருக்கும்போது அது வந்து நல்லா இருக்கிற கணக்காக இருக்கும். அப்போ வந்து அந்த செவ்வாய் நல்ல இடத்துல நல்ல நிலைமையில் வந்து நவாம்சத்தில் இருக்கிறப்ப வந்து என்ன ஆகுனா கண்டிப்பாக அவர் வந்து தைரியமானவர். பட் பிரச்சனைன்னு வரப்போ அந்த தைரியத்தை வெளிப்படுத்துவாரே தவிர மற்ற டைம் வந்து அவர் வந்து வெளிப்படையாக வந்து இருக்க மாட்டார் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும். இதே நவாம்சத்தில் வந்து பலகீனமாக இருக்குது, நீசமாக இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னா இங்கே ராசியில் வந்து உச்சம் நல்ல வீட்டில் இருக்குன்னா பட் வெளிப்புற தோற்றத்துக்கு வேணால் அவங்க நல்ல தைரியமாக இருக்கிற மாதிரி இருப்பாரே தவிர பட் நவாம்சத்தில் வந்து நீசமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த குவாலிஃபை இருக்காது. ஒரு பிரச்சனை வரப்போ வந்து கண்டிப்பாக அவர்கிட்ட ஒரு தடுமாற்றம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். இப்போ வந்து ராசியில் வந்து சுக்கிரன் வந்து ஆட்சியாக இருக்குது அப்படின்னா இதே நவாம்சத்தை வந்து சுக்கிரன் நீசமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெளிப்புற தோற்றத்துக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப ஆடம்பரமாக அணிகலன் விஷயத்தில் ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரியும் பட் கேரக்டர்னு பார்க்குறப்ப வந்து அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த நவாம்சத்தில் நீசமாக இருக்கிறது வந்து காட்டுது அப்படிங்கிறத நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து நவாம்சத்தை நம்ம பார்க்கணும். இங்கே வந்து ராசி இருக்க விட நவாம்சம் தான் நமக்கு வந்து வாழ்க்கை துணையோட உறவுகளை பற்றி சொல்லுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒருத்தருக்கு வந்து ரெண்டு இதுலேயும் பார்க்குறப்ப சூரியன் வந்து பலமாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய மாமனார் அப்படிங்கிறவரும் சரி அப்பா ஸ்தானத்தில் இருக்கணும், மாமனாருங்கிற வந்து ரொம்ப வந்து பலமாக இருக்காருன்னு அர்த்தம். அப்போது அதே மாதிரி சந்திரன் வந்து ஆட்சியாக உச்சமாக இருக்குது அப்படின்னாலும் நவாம்சத்துலேயும் சரி ராசிலையும் சரி ஸோ நவாம்சத்தில் இருக்கும்போது உங்களோட வாழ்க்கை துணையோட அப்பா அம்மா உறவு வந்து பலமாக இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தர் நவாம்சத்தில் வந்து சூரியன் வந்து உச்சமாக இருக்குன்னா அவங்களோட அப்பா பலமாக இருக்கார், சந்திரனை வந்து ஆட்சி உச்சமாக இருக்குன்னா அம்மா பலமாக இருக்காங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கணும். அப்போது பொதுவாக உங்கள் ஜாதகத்தை பொறுத்தவரை இங்கே நவாம்சமும் சரி ராசியும் சரி உங்களுக்கு அந்த கிரகத்தோட வந்து காரகத்துவமும் சரி கிரகத்தோட பலம் பலவீனத்தை அறிகிறது தான் நவாம்சம். அப்போ அதையை பொறுத்து வந்து உங்களோட ஜாதகத்தில் எந்த அளவுக்கு அந்த உறவு வந்து மேம்படுது இல்லை வந்து பலவீனமாக இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் சூரியன் உங்களுக்கு பலமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மாமனார் மூலிமா உங்களுக்கு வந்து என்ன வரும்னா எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். தன்னுடைய மருமக கிட்ட இல்லை தன்னுடைய மருமகன் கிட்ட அப்படின்னு விஷயத்தை எடுத்துக்கலாம். அதே வந்து சந்திரன் பலமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதே தான் மருமகன் கட்டியும் வந்து அது அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. நல்லா சம்பாதிக்கக்கூடிய பையனாக இருக்கணும் மருமகன், நல்ல மரியாதை கொடுக்கக்கூடிய பையனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா சந்திரன் வந்து உச்சமாக இருக்கும் பட்சத்துலையும் சரி சூரியன் ஆட்சி உச்சமாக இருக்கும் பட்சத்தில் பலமாக இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்க எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு எடுத்துக்கலாம். அப்போது இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அவங்கக்கிட்ட வந்து அதிகமாக வந்து அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்கிறப்ப வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்லக்கூடாது. ஒரு வேலை விஷயமாக பண்ணுறீங்க, ரொம்ப வந்து சம்பளம் குறைவாக தான் கிடைக்குது அப்படின்னா கூட அவங்ககிட்ட வெளிப்படையாக நீங்கள் சொல்லாமல் இருந்தாலே பிரச்சனைகள் அங்கே வராது. பட் யதார்த்தமாக நீங்கள் அவங்ககிட்ட இருந்தீங்க அப்படின்னா உங்களோட குவாலிஃபையே வந்து உங்களோட தகுதியை வந்து அவங்க வந்து அந்த ஒரு குறையை வந்து குறைய சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். இதே வந்து நீசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சூரியனும் சரி சந்திரனும் சரி பலவீனமாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து எதிர்பார்ப்பேன் என்ன பார்ப்பேன்னா குறைகளை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் சரி எவ்வளோ தான் நீங்கள் வந்து உங்களோட ஒய்ஃபை உங்களோட கணவரை நல்லா பார்த்துக்கிட்டாலும் அங்கே வந்து ஒரு குறையை கொண்டு வந்து வைப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போது எந்தெந்த விஷயத்தில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது தெளிவாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனைகள் அது வராது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது வந்து செவ்வாய் வந்து உங்களோட ஜாதகத்தில் வந்து பலவீனமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கணவர் பெண் ஜாதகமாக இருந்தால் கணவர் சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபைங்கிறது கிடைக்காது. தனக்கு ஏற்ற ஒரு கணவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா நீசமாக இருக்கும் பட்சத்தில் தகுதி குறைவான கணவரை வந்துட்டாரோ அப்படிங்கிற அந்த ஏக்கம் எதிர்பார்ப்பு அவங்ககிட்ட வந்து இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஒரு ஆண் ஜாதகமாக இருக்குது அப்படின்னா தன்னுடைய தம்பி சகோதரர்கிட்ட வந்து சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகள் வர்றது இதெல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கனால வந்து அந்த செவ்வாய் நீசமாக இருக்குன்னா அது சம்மந்தப்பட்ட பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரத்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பிரச்சனைகள் வர்றது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன பார்க்குறேன்,
புதன்கிறது வந்து ஒரே ஒரு ஆண் ஜாதகம் வந்து தன்னோட தங்கையை குறிக்கும். இதே பெண் ஜாதகமாக இருக்குது அப்படின்னா வந்து புதன்கிறது வந்து உங்களுடைய தாய்மாமன் அந்த விஷயத்தையும் குறிக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நண்பர்கள் விஷயத்துலையும் குறிக்கும். அப்போ புதன் ஒருத்தருக்கு வந்து வக்ரமாக இருக்குது, புதன் வந்து பலவீனமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அவங்கள தொட்டு ஒரு பலவீனம் நமக்கு வந்து அதிகமாக வந்து தென்படும்னு எடுத்துக்கலாம். அப்போ அவங்கள தொட்டு நமக்கு ஒரு பிரயோஜனமான விஷயங்கள் இருக்காது. அவங்க மூலிமா நமக்கு வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அந்த உறவுகள்கிட்ட எப்போவுமே நீங்கள் லிமிட்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனைங்கிற விஷயம் அங்கே வராது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ பெண்ணோட தாய்மாமனாக இருக்கட்டும், உங்களோட இதில் ராசியில் பார்க்குறப்ப புதன் வீக்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள் அதாவது ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக தங்கை சொல்லக்கூடிய புதன் கிரகம், ஸோ அவங்க மூலிமா வந்து சில பிரச்சனைகள் வராது. இதையெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு வேலை செய்கிற இடத்துல வந்து பெண்கள் மூலிமா ஒரு ஆண் ஜாதகத்தில் புதன் வந்து பலவீனமாக இருக்குன்னா காதலுங்கிற விஷயம், அந்த புதன் தசை நடக்கும்போது காதலுங்கிற விஷயம், நண்பருக்கு காதல் விஷயம் உதவி செய்ய போய் அதனால் பிரச்சனை வர்றது, இதெல்லாமே வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக அந்த ஒரு காரகத்துவத்தை தொட்டு நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்போவுமே பொதுவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு ஆண் ஜாதகமாக இருக்கட்டும், பெண் ஜாதகமாக இருக்கட்டும், இல்லை ஆணில் வந்து நவாம்சம் பார்க்கணும், பெண்ணில் நவாம்சம் பார்க்கும்போது நவாம்சத்தில் வந்து சூரியன் சந்திரன் எது பலமாகவோ பலவீனமாகவோ உச்சமாகவோ நீசமாகவோ இருந்தால் அந்த உறவுகள் தொட்டு இவங்களுக்கு எப்பொழுதும் ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கினா ஓகே. அப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சாலே இவங்க தனி குடித்தனம் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து குரு பகவான், குருங்கிறது வந்து தன்னுடைய குழந்தை. அதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். குழந்தை வந்து நம்ம வளர்த்துற விதத்தில் வந்து நம்ம கரெக்டாக வளர்த்தினாலும் கூட அந்த குரு வந்து நீசமாகவோ இல்லை வந்து ரொம்ப அதிகப்படியான பலமாக இருந்துச்சு தன்னுடைய பேச்சை கேட்குறது வந்து அதை நிராகரிக்கிற வாய்ப்புகள் இருக்குது. நீசமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம குழந்தைய வளர்த்த முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய குருநாதர் சொல்லக்கூடிய அவங்களோட ஆசீர்வாதம், சித்தர்கள் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ரேர் ஆகும். அதிகமாக வந்து நம்ம விரும்புகிற அளவுக்கு நமக்கு அவங்ககிட்டேருந்து நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த குரு வீக்காக இருக்கும் பட்சத்தில் இருக்கும். குரு வீக்காக இருந்தாலே வந்து குழந்தைகள் லேட்டாக பிறக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன், ஒருத்தருக்கு சுக்கிரன் பலவீனமாக இருக்குது அப்படின்னா நீசமாகவோ இல்லை உங்களுக்கு வக்ரம் இந்த மாதிரி வந்து இருக்கும் பட்சத்தில், இல்லை வாழ்க்கை துணை நவாம்சத்தில் அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மூத்த சகோதரி மூலிமா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாத்தனார் அப்படி சொல்லக்கூடிய வகையில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு சுக்கிரன் வீக்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் நவாம்சத்தில் சுக்கிரன் நீசமாக இருக்குன்னா நாத்தனார்னால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதை தவிர்த்துக்கிறது நல்லது. அப்போ நம்ம தவிர்த்துக்கிறது என்னென்னா லிமிட்டாக இருந்துக்கிட்டிங்கன்னா ஓகே. என்றைக்குமே ரொம்ப அதிகப்படியாக ஒருத்தர்கிட்ட உரிமை எடுக்கும்போது தான் வந்து அங்கேருந்து நமக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் வரும். அளவாக இருந்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பேசவே யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேட்டகரியை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வந்து தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுக்கிரன் வக்ரமாக இருந்தாலே ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரன் வக்ரமாக இருக்கும்னு தன்னோட மனைவியும் எடுத்துக்கலாம். அப்போ தனக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மனைவி இல்லை, நம்ம எப்படி பெண் ஜாதகத்தில் செவ்வாய் நீசமாக இருந்தால் தனக்கு எதிர்பார்த்த கணவர் வரல, தகுதி கேட்ட கணவர் இல்லை நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி தகுதி கேட்ட மனைவி வரலையே அப்படிங்கிற ஃபீலிங் அந்த ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து நீசமாக இருந்தாவோ வக்ரமாக இருந்தாவோ சுக்கிரன் பலவீனமாக இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அவங்க வந்து திருப்தி இல்லாமல் வாழ்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது சனி பகவான். சனி பகவானாலே வந்து முதியோர்கள், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள், தாத்தா பாட்டின்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க அந்த ராகு கேதுவும் குறிக்கும். சனிங்கிறது வந்தாலே முதியோர். ஸோ அந்த மாதிரி ஆட்கள்னால வந்து சனி ஒருத்தருக்கு வீக்காக இருக்குது பலவீனமாக இருக்குன்னா நீங்கள் ஒரு சொந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான விசுவாசமாக இருக்கக்கூடிய தொழிலாளிகள் அமைய மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம். உங்கள்கிட்ட தொழிலை கற்றுக்கிட்டு வேறு பக்கம் வேலை அமைக்கிற மாதிரி அமைப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும், நல்ல ஒரு ஜெனுவலான ஒரு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு அமையிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். இது சனி அவயோகியாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் பேசும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இந்த கான்செப்டில் பார்க்கும்போது சனி ஒருத்தருக்கு பலவீனமாக இருக்குது அப்படின்னா அங்கே குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்களால் சில சங்கடங்கள் பிரச்சனைகள் வர்றது, அந்த மாதிரி செலவுகள் வர்றது, ஸோ அவங்கள தொட்டு ஏதோ ஒரு மன உளைச்சல் இருக்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த சனீஸ்வர பகவானை வந்து நம்ம அந்த தொழில்னு சொல்லிட்டோம். அப்போ வந்து இவங்களுக்கு வந்து சனி ஒருத்தருக்கு வக்கரமாக இருக்குது அப்படின்னா என்னதான் வந்து வேலையிலும் சரி ஒரு சொந்த தொழில் எஃபர்ட் போட்டாலும் கூட அதுக்குண்டான அங்கீகாரம் வந்து காலதாமதமாக தான் கிடைக்குமே தவிர சீக்கிரமாக அவங்களுக்கு கிடைக்காது. ஒரு ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இவங்களை விட தகுதி குறைவாக இருக்கிறவங்க ப்ரொமோஷன் கிடைச்சிரும். பட் இவங்க நல்லா வேலை செய்வாங்க, பட் இவங்களுக்கு லேட்டாக தான் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா அதை தொட்டு உங்களுக்கு மன உளைச்சல் இருக்காது. அப்போ இந்த காரத்துவம் சொல்கிறது வயதானவர்களை கொண்டு சொல்லுது. அதுக்கப்புறம் ராகு கேதுவும் வருது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து யோகி அவயோகி சொல்லக்கூடிய ஒரு கிரகம் என்ன அவயோகியாக இருக்கோ அந்த காரத்துவம் தொட்டு உங்களுக்கு பிரச்சனை
பிரச்சனைகள் வரும். ஒருத்தருக்கு செவ்வாயே அவயோகியாக இருக்குது பெண் ஜாதகத்தில் அப்படின்னா கணவரை தொட்டு எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு திருப்தியாக இருக்காது. ஏதாவது பிடிச்சமான விஷயம் இவங்க ஒன்று எதிர்பார்த்துருப்பாங்க, அவர் ஒன்று பண்ணுவார். அப்போ அந்த மாதிரி ஒரு மாறுபட்ட ஒரு விஷயங்கள் வந்து வரும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இதே சுக்கிரன் அவங்களுக்கு அவயோகியாக இருந்தாலும் இதே பிரச்சனை தான் ஒரு ஆண் ஜாதகத்தில். அப்போ இதே சுக்கிரன் யோகியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயத்தையும் அந்த மனைவி மூலிமா யோகங்கள் கிடைக்கும் எடுத்துக்கலாம். இதே செவ்வாய் யோகியாக இருந்தால் கணவர் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு நல்ல யோகமான வாழ்க்கை இருக்குது, அதுக்கப்புறம் தான் முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அதே மாதிரி எந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் லோ டிகிரியாக இருக்கோ அந்த கிரகத்தை தொட்டு உங்களுக்கு ஏக்கங்கள் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து 10ஆம் அதிபதியே வந்து லோ டிகிரியாக இருக்குது அப்படின்னா அந்த 10ஆம் அதிபதி தான் உங்களுக்கு மாமியாராக வருவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு தொழிலை தொட்டும் திருப்தி இருக்குது. மாமியார் என்னதான் உங்களை நல்லா பார்த்துக்கிட்டாலும் அவங்க வந்து தன்னை வந்து குறை சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் அவங்கக்கிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபை வந்து இருக்காது. உங்களுக்கு நம்மளை வந்து குறைய சொல்கிற மாதிரி இருக்கும். நம்மளை வந்து எதை தப்பாக நினைக்கிற மாதிரியே வந்து நம்ம என்ன செயல் செஞ்சாலும் அதை குறைய கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள தொட்டு உங்களுக்கு அவங்க என்னதான் நிறைய செஞ்சாலும் அவங்கள தொட்டு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வந்து குறைவாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஸோ டிகிரி லோ டிகிரியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து அதை தொட்டு வந்து ஏக்கங்கள் அதிகமாக இருக்கும், திருப்தி இல்லாத மாதிரி இருக்கும். இதே ஹை டிகிரியாக இருந்தால் அதை வந்து உதாசனப்படுத்துகிற மாதிரி இருக்கும், பட் அதில் வந்து திருப்தி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஓகே, அவ்வளோதான். ஸோ உங்கள் நவாம்சத்தில் வந்து என்ன கிரகம் உங்கள் ராசியில் லோ டிகிரியாக இருக்குன்னு பாருங்கள். அந்த காரகத்தை தொட்டும் நீங்கள் வந்து பெருசாக எதிர்பார்க்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அவங்கள தொட்டு நல்ல விஷயங்கள் வந்து பெருசாக எதிர்பார்க்காமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாலே போதும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பொதுவான விதிகள் தான். அதோட தசாபுத்தி நடக்கும்போது தான் அவங்களோட செயல்பாடுகள் அந்த காரத்து உறவுகள் தொட்டு செயல்பாடுகள் நமக்கு தெரியும். இதில் எல்லாத்தையும் விட என்ன அப்படின்னா உங்கள் லக்னத்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த உறவுகள் தொட்டு எந்த பிரயோஜனமே இல்லைனாலும் கூட லக்னத்தில் அந்த உறவு இருக்குன்னா கண்டிப்பாக அந்த உறவை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வந்து லோ டிகிரியாக இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ அவரோட சகோதரர் வந்து அவர் வந்து எவ்வளோதான் வந்து கெடுதல் பண்ணாலும் கூட, ஏன்னா லோ டிகிரினாலே வந்து நன்மை இருக்காது. பட் ஆனால் வந்து அவர் லக்னத்தில் செவ்வாய் இருக்கனால வந்து தன்னுடைய சகோதரத்தை அவர் விட்டு கொடுக்க மாட்டார். எவ்வளோ கெடுதல் பண்ணாலும் கூட அவரை மன்னிச்சு விடக்கூடிய தன்மை இருக்கும். ஏன்னா லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட உறவுகளை வந்து அந்த அந்த லக்னக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத எடுக்கும்போது வந்து தன்னோட தம்பி எவ்வளோ தவறு பண்ணாலுமே ஏற்றுக்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து மறுபடியும் வந்து அவர் நம்மக்கிட்ட நல்லது பண்ணுவாருங்கிற அந்த ஏக்கம் தான் அவருக்கு அதிகமாக இருக்குமே தவிர, பட் அவர்கிட்ட வந்து மாறக்கூடிய தன்மை இருக்காது. அவர் கண்டிப்பாக வந்து அதே பிரச்சனையை அதே வந்து சொத்து சம்மந்தப்பட்டது வேறு ஏதோ சம்மந்தப்பட்டதில் வந்து மைனஸ் பண்ணினாலும் கூட, பட் இவர் வந்து ஜாதகர் தன் லக்னத்தில் இருக்கிறனால வந்து அவரை விட்டு கொடுக்க மாட்டார். அப்போ தான் மனைவி வந்து சொன்னாலும் கூட இல்லை என்னோட தம்பி நல்லவர் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரே தவிர, பட் இவருக்கு வந்து அவர் கெட்டவராக தெரிய மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கணும். அப்போ லக்னத்தில் இருக்கிற கிரகத்தை வந்து இவங்க வந்து கண்டிப்பாக வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க செஞ்ச தப்பாக இருந்தாலும் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் இதில் புரிஞ்சுக்கணும். ஸோ இவ்வளோதான் விஷயம். உங்களோட நவாம்சத்தை எடுத்துக்கோங்க. அதில் என்ன கிரகம் பலம் பலவீனமோ அந்த காரத்தை தொட்டு நீங்கள் எப்போவுமே வந்து ஜாக்கிரதையாக இருக்கிறது, கவனமாக வந்து இருக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் இதோட எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த பகுதிகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.